ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு ஆப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிக்கல தான், பட் இருந்தாலும் அம்மா இல்லையா, ஒரு மாதிரி மனசு பதட்டமாகவே இருக்குது. அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியே ஓடிட்டுருக்கு. டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் நல்ல விதமாக போயிடுச்சு, மயக்கத்தில் இருக்காங்க, அவங்க வந்துட்டு சீக்கிரமாகவே கண் முழிச்சிருவாங்க அப்படின்னு. அப்போ தான் அவனுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. அப்படியே இங்கிட்ட ஹீரோயின், அவங்க அப்பா, அப்புறம் ஹென்னு 3 பேர்த்தையும் காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு. அப்போ அந்த டைமில் 3 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஆப்ரேஷன் நல்ல விதமாக தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்போ தான் அவங்களுக்கும் நிம்மதியாக இருக்குது. நீங்கள் போயிட்டு தூங்குங்க, ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்களும் போய் தூங்குங்கப்பா அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா பேக் பெயினாக இருக்கும் போல், ரொம்ப டயர்டாக இருக்கார். அதே சமயம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக தான் உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே மறுநாள் போல் தான் காட்டுறாங்க. சோகி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கேர் கிவரோட வந்திருக்கா. அப்போ அம்மாவை பார்த்தீங்களா, நான் அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, உனக்கு தெரியும் தானே அப்படின்னு. தெரியுமே, அப்பாவுக்குமே உடம்பு சரியில்லை தானே அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதாவது இந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பா வந்து இறந்து போயிருப்பாங்க, ஆனால் இந்த வாண்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லலை, ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு. அந்த டைம் ஹீரோவோட அங்கிள் பார்த்தீங்கன்னா சோகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ கொஞ்ச நாளைக்கு இந்த கேர் கிவர் கூடயே இரு, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்து உன்னை நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. இல்லை நான் வந்துட்டு போக மாட்டேன், அம்மா அப்பா 2 பேருமே வீட்டில் இல்லை, நான் மட்டும் தனியாக போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோவை பிடிச்சி அழுதுட்டு இருக்கு. ஹீரோக்குமே பார்த்தீங்கன்னா அவளை பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக இருக்கு. அவனே சொல்கிறான், அவங்க கண் முழிக்கிற வரைக்கும் நானே சோகியை பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஹீரோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு நிமிஷம் வெளியே வா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஸ்கூலுக்கு எப்படி போவ, நீங்கள் இருந்து நீ ஹர்ட் ஆகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு. இல்லைப்பா, அவங்க வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அந்த சின்ன குழந்தைய நம்ம தானே பார்த்துக்கறணும், வேறு யார் இருக்கா, என் தங்கச்சி என்னை விட்டு போன மாதிரி அம்மாவுக்கும் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவருக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரிட்டன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு, அதாவது ஹீரோயினோட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா என்னடா ஆச்சு, எல்லாம் நல்ல விதமாக போச்சா, ஹீரோ எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவன் கொஞ்ச நாளைக்கு அந்த குட்டி பொண்ணோட ஸ்டே பண்ணுறானாம்மா. சரி விடு, அந்த குட்டி பொண்ணையும் பார்த்துக்க தானே செய்யணும், எங்களை விட்டு அவள் போய் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஆனால் திரும்பவும் வந்து என் பிள்ளைய ஹர்ட் பண்ணுறா, எங்களை விட்டு போனால, அப்புறம் அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கணும், நல்லா இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே ஹீரோவோட அங்கிளை காட்டுறாங்க. அந்த நர்ஸ் கிட்ட தான் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பார்க்குறான் என்ன அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லைப்பா, அவங்க இன்னும் கண் முழிக்கலை, அவங்களுக்கு மயக்க மருந்து வந்து கொஞ்சம் அதிகமான டோஸ் கொடுத்துருப்பாங்க போல், கண் முழிக்க கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அப்படியே அவங்க அம்மா போய்ட்டு தான் மீட் பண்ணுறான். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதாவது இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மேலே அவ்வளோ அன்பு, பாசம், அக்கறை எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஆனாலும் ஒரு வெறுப்பு, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. இதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கான். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா மெசேஜாக பண்ணிகிட்டு இருக்கா, நீ என்ன சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, உடம்ப பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா ஃபோனுமே பண்ணிடுறா. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து கேட்குறான், உனக்கு எப்படி போகுது அப்படின்னு. ஏதோ போகுது, நான் போய் டால்மியோட லஞ்சு சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் அந்த அம்மாஞ்சி இருக்கான்ல அவனை போய் மீட் பண்ணேன், அவன் என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிட்டான், எனக்கு பர்கர்லாம் வாங்கி கொடுத்தான் அப்படி இப்படின்னு. இது வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்தவன் அந்த அம்மாஞ்சியை பற்றி பேசணுன்னு அப்படியே சைலண்ட்டாக நின்றான். என்னடா நான் சொல்கிறது கேட்குதா அப்படின்னு. கேட்குது, சொல்லு சொல்லு அப்படின்னு. சரி எப்போ வருவேன், சீக்கிரமாகவே வந்துடுவேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சிட்றான். இதுக்கப்புறமா ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஒரு டோஃபு வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கா. இந்தாப்பா அப்படின்னு கொடுக்கும்போது, ஏன் ஃபேஸ் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை. அப்புறம் அந்த டோஃபு வாங்கி பார்க்குறாரு. ஏண்டி நான் சொன்னது எங்கடி, நான் சொன்னதை விட்டுட்டு நீ வேறு என்னத்தையும் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு. அப்பா நான் வந்து சியோல் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாம், அங்கே ஹீரோ வந்துட்டு தனியாக கஷ்டப்படுறான்ல, நாங்கள் போயிட்டு அவனை டேக் கேர் பண்ணி பார்த்துக்குறோம் அப்படின்னு. அவனே ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கான், ஹாஸ்பிட்டல் போய் அவங்க அம்மாவை பார்க்குறது, அவங்க தங்கச்சியை டேக் கேர் பண்ணிக்கிறது. இதில் நீங்கள்லாம் போனீங்கன்னா அவனுக்கு இனிமே வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும், வேண்டாம் அப்படின்னு. அதனால தான் நான் போகணும்னு சொல்கிறேன். நான் வந்துட்டு அவன் தங்கச்சியை பார்த்துட்டேன், அவங்க அம்மாவை போயிட்டு அவன் மீட் பண்ணுவான்ல, ஸோ அவனும் கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவான்ல அப்படி இப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வரணுமா, நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா.
சரி நானே போகிறேன். ஏம்மா பக்கத்தில் இருக்கிற தெரு நினச்சிட்டு இருக்கியா சியோவில்? அது எவ்வளோ பெரிய சிட்டி தெரியுமா? தனியாலாம் போக முடியாது. அதெல்லாம் நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கால. நீ கடைக்கு போயிட்டு நான் சொன்ன டோஃபுவே ஒழுங்காக வாங்கிட்டு வரல. நீ ஒழுங்காக சியோலுக்கு போயிடுவியா? போய் வேலையை பாரு அப்படின்ட்டு. சரி நான் ஒன்றும் போகலை அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. அப்படியே மிட் நைட் போல் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு மெதுவாக வந்துட்டு இருக்கா. உள்ளே போயிட்டு இவளோட பேஸ்ட்டு ப்ரஷ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இவ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு தான் வந்திருக்கான். சியோல் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டா போல. டால்மிக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாரு அந்த லூசு பையன் என்ன ஃபோன் பண்ணான் அப்படின்னா நான் பாத்ரூமில் இருக்கேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன்னு சொல்லி எப்படியாவது சமாளிச்சிரு அப்படின்னு. அடியே எனக்கு பொய் சொல்லவே வராது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து சமாளிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ அப்படியே உள்ளே வந்து பார்க்குறா. ஆமாம் சியோலுக்கு எங்கிட்டு போகணும், பஸ் ஏறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலே அப்படின்ட்டு இங்கிட்டு சுற்றி ஒரு வழியாக பஸ்ஸுக்கு போயிடுறா. அதே சமயம் அந்த வாண்டை தான் காட்டுறாங்க. கேட்டுட்ருக்கு, நான் அம்மாவை பார்க்கலாமா அப்படின்ட்டு. அம்மாவை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நேற்றும் அதை தானே சொன்னீங்க நாளைக்கு அம்மாவை பார்க்கலான்னு. அம்மாவுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கா, அதனால பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குது. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த டைம் ஹீரோன்ட்டு மெசேஜ் வருது. இவனு பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கானா. இந்த வாண்டுக்கு இது பொருட்களையானன்றது தெரில, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. உன் கையில் தான் தண்ணி இருக்கேம்மா அப்படின்னு. அப்போனா எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இங்கேயே உட்காரு, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா வெளியே வரான். அதே சமயம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா. அப்பாடா இந்த ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ரெடியாகி உள்ளே வந்துட்டு இருக்கா. அதே சமயம் அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ எங்க, அவங்க ரிலேட்டிவ் எங்க அப்படின்ட்டு. என் ஒப்பாவையா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு இந்த வாண்டு பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கு. அதே சமயம் ஹீரோன் வந்து அந்த வார்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, நம்ம எங்கிட்டு போகிறது அப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப டயர்டாக வந்து உட்காந்துட்டு இருக்கானா. அட ரொம்ப டயர்டாதாப்பா இருக்கான் அப்படின்ட்டு ஒப்பான்னு கூப்பிட போகிறா. அந்த டைம் அது தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஒப்பா அப்படின்ற மாதிரி கத்திட்டே வந்து அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிது. இதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜெலஸாக ஃபீல் ஆகுதா இல்லை கஷ்டமாக இருக்கா அப்படின்றது தெரியல. அப்படியே முன்னாடி போக ட்ரை பண்ணுறா, ஆனால் முடியல. அப்படியே சில விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. அவங்க தங்கச்சி கீழே விழுந்திருக்கும் போது இவன் போயிட்டு தூக்கி இருந்திருப்பான். அந்த பொண்ணு வந்துட்டு ஓப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஹாப்பியாக கட்டி பிடிச்சிருந்துருக்கும். அப்புறம் ஒரு நாள் கூட சொல்லியிருந்திருப்பார்ல, நம்ம 2 பேர் வந்து ஃபேமிலி கிடையாது, சொந்த ஃபேமிலி கிடையாது அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அந்த வாண்டு வந்து சொல்லியிருந்திருக்கும் போல அம்மா கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ இவனுக்கும் ஹாப்பி தான். அந்த வாண்டை தூக்கிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஹென்னை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கான். அந்த டைம் வந்து ஹீரோட்டு வந்து மெசேஜ் வருது, எங்கள் அம்மா கண் முடிச்சிட்டாங்க, நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன் அப்படின்னு. அப்போது ஒரு போஸ்டரை பார்க்குறான். பார்ட் டைம் ஜாப்புக்கு வந்துட்டு வாண்டட் போஸ்ட்லாம் ஒட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு வராங்க. டேய் என்னடா பார்ட் டைம் ஜாப் எதுவும் போக போறியா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த சைடு வந்து டால்மி வந்துட்டு இருக்கா. சரி போ நான் டால்மியை போய் மீட் பண்ணோம் அப்படின்ட்டு டால்மிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா. அம்மா ஹீரோயின் எங்க அப்படின்னு. அவ பாத்ரூம் போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது பாத்ரூம் போயிருக்காளா, இப்போ நீ இந்த இன்ஸ்டியூட்லேருந்து தானே வந்த, அவள் உன் கூட இன்ஸ்டியூட்டுக்கு வந்தாளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் ரொம்பவே நர்வஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு ஒரு மாதிரி சோகமாக ரிட்டன் வந்துட்டு இருக்கா. லாஸ்ட் வரைக்கும் ஹீரோவை பார்க்கவே இல்லை போல. என்ன பார்த்தீங்கன்னா கத்துறான், இங்கே போயிட்டு வர அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாளா, நான் இப்போ தான் டால்மியை மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. ஓ எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சா அப்படின்னு. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, சியோலுக்கு நீ தனியாக போயிட்டு வந்திருக்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேற அப்படின்ட்டு. என் ஃபோனில் பேட்ரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் பார்த்தீங்கன்னா சரி ஏன் டல்லாக இருக்க, அவனை பார்த்தியா இல்லையா அப்படின்னு. இல்லை பார்க்கலான்னு தான் போனேன், இப்போ அவள் தங்கச்சி வந்துட்டு ஒப்பான்னு சொல்லி கட்டி பிடிச்சி ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தாளா, அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் எதுவுமே சொல்லலை, நான் ரிட்டன் வந்துட்டேன், அவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு. அவனுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லைல்ல, இவ்வளோ திங்ஸை பேக் பண்ணிவிட்டு பெரிய இது மாதிரி போயிட்டேன், ஆனால் அவனை பார்க்க கூட இல்லையா அப்படின்னு. சரி திட்டாது, அவனுக்கு கனமாக இருந்துச்சுன்னா கூட நானே கொண்டு வரேன் அப்படின்ட்டு. ஆமாம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ட்டு வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து விடுறான், வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். கடை பார்த்தீங்கன்னா எப்போவுமே சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் பூட்டிடுவாங்க போல், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடை 10 மணி வரை ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இவனுக்கு ஒன்றும் புரியல. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமா உள்ளேருந்து வந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரில, திடீர்னு காசுன்னு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஹென் வந்து கேட்குறான், ஏன் நீ கடையை சாத்தாமல் இருக்காங்க அப்படின்னு. அதான் எனக்கும் தெரில, நீனே உள்ளே போயிட்டு கேளு அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க.
இதுக்கப்புறம் ஹென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடை எல்லாத்துக்குமே மாப்பெல்லாம் போட்டுட்ருக்கான். இவர் பார்த்தீங்கன்னா, அந்த டேபிள் எல்லாத்தையுமே துடைக்கிறாரு. பயங்கரமா முதுகுலாம் வலிக்குது போல ஒரு மாரி அப்படியே நின்னுட்ருக்காரு. ஹென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்க்குறான். "என்னப்பா ஆச்சு?" அப்படின்ட்டு அப்படியே உடம்பு எல்லாத்தையுமே அமுக்கி விட்டுட்ருக்கான். எப்பவுமே 7 மணிக்கு கடை சாத்திருவீங்கல்ல, இப்போ ஏன் 10 மணி வர? அது ஒன்றும் இல்லடா, இது வின்டர் சீசன்ல. ஸோ சூப் எல்லாமே ரொம்ப அதிகமாக சேல் ஆகும். அதனால தான் அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்னு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹென்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டுருக்கான் அவங்க அப்பா கிட்ட. நான் வந்து நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வந்துடுவேன் அப்படின்னு. அவங்க அம்மா இருக்கக்கூடிய அந்த ரூம் கதவை ஓப்பன் பண்ணுறான். அந்தமும் பார்த்தீங்கன்னா பெட்லேருந்து கீழே விழுந்து அந்த ட்ரிப்ஸ் எல்லாத்தையுமே உருவி போட்டுட்டு நான் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கு. ஹீரோக்கும் ஒன்றும் புரியலாமல் என்னாச்சு அப்படின்ற மாதிரி போறான் பிடிச்சி தள்ளி விடுது. நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த பெட்டில் உட்காருங்க, நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், நான் சாக போகிறேன், நான் வந்துட்டு எல்லாத்தையுமே இழந்துட்டேன், என் பொண்ணு செத்து போயிட்டா, அதுக்கப்புறம் என் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஒரு டீசெண்டான ஒரு ஆளை மீட் பண்ணேன், அவர் கூட என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் கடைசியில் அவரும் செத்து போயிட்டாரு, என்னாலையும் நடக்க முடியாமல் போயிடுச்சு. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி லைஃப் இருக்குது அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அம்மா இது ஒரு ஆக்சிடென்ட்டு தான், நீங்கள் உயிரோடு இருக்கிறதே மிராக்கிள், அதை நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படின்னு. எது எது நடக்க முடியாமல் 2 கால் இருக்குது, இதை பார்த்தா உனக்கு மிராக்கல் மாதிரி இருக்கா? இப்போ உனக்கு சந்தோஷமா? நான் உன்னை விட்டுட்டு போனதுனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. சரி அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது பார்த்தீங்கன்னா நான் சாக போகிறேன் அப்படின்ட்டு அந்த ட்ரிப்ஸ் வயர் அப்படியே கழுத்தில் போட்டு இருக்கிட்டு இருக்கா. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? அப்புறம் என்னை பற்றியும் சுகியை பற்றியும் நீங்கள் நினைக்கவே மாட்டீங்களா? இவ்வளோ செல்ஃபிஷாக இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி அங்கேருந்து போயிட்டுருக்கான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா சோகி ஓடி வந்துட்டு இருக்கா. ஒப்பா நான் அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு. இல்லைம்மா அம்மாவை இப்போதைக்கு பார்க்க வேணாம், அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு. ஏன்ப்பா திரும்பவும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அம்மா வந்து சரியாயிருவாங்க, நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் அடம் பிடிக்கிறா. நான் போக மாட்டேன், நான் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க அங்கிள் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து மீட் பண்ணுறாங்க. நானும் வந்துட்டு வேலையில் நிறைய லீவெல்லாம் போட்டுட்டேன்ப்பா, நானும் போய் ஆகணும். ஸோ உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவள் சூசைட்லாம் நிறைய டைம் ட்ரை பண்ணுறா. அதனால அதனால நீ சியோலில் வந்து படிச்சுட்டே உங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்துக்கோ, வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இல்லை அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறான். ஆனால் உன்னை விட்டால் அவங்களுக்கும் வேறு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இவனுக்குமா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் பண்ணுறான், இந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அவள் ஃபோன் தான் டெட்டில் இருக்கே. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவனுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டுக்கு வரான் போல். சோகி பார்த்தீங்கன்னா அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டுருக்கா. இப்போ தான் கண் முழிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாப்பா நேற்று நான் உங்ககிட்ட அழுத அடம் பிடிச்சேன்ல, அதுக்கு பதிலாக இந்த கேக்கை வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நீ சாப்பிட்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் சாப்பிடுங்க, இந்தாங்க கேண்டில், வாங்க ஊதி நம்ம கட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு அந்த கேக் மேலே பார்த்தீங்கன்னா கேண்டில் எல்லாத்தையுமே பொருத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு விஷ் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நினச்ச விஷயங்கள் நடக்கும், அதுவும் சத்தமாக கேட்டு வேண்டுங்க. இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். உனக்கு அப்படி ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு. ஆமாப்பா எனக்கு வந்துட்டு நிறைய சாக்லேட்லாம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் ப்ரே பண்ணேனா, எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு. நீ ப்ரே பண்ணதை கேட்க ஆள் இருக்கு, ஆனால் நான் ப்ரே பண்ணுறதை கேட்குறதுக்கு ஒரு ஜீவன் கூட இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறான். அப்படியே ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்ருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு வரும்போது நம்ம ஹென்னும் பார்த்தீங்கன்னா ஜாக்கிங்லாம் போயிட்டு வரான். ஆமாம் அப்பா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வீட்டில் அவரை காணோம். ஃபோன் பண்ணாலும் ஃபோன் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்குது. இந்த டைமில் அவர் எங்கே போனார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயத்தோடு அப்படியே கடைக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. என்ன இந்த டைமில் கடை ஓப்பனில் இருக்குது அப்படின்ட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. அவங்க அப்பாவை காணோம். பாத்ரூம் போயிட்டாரா அப்படின்ற மாதிரி தேடும்போது அவர் பார்த்தீங்கன்னா கிச்சனில் அப்படியே மயக்கம் போட்டு கிடக்காரு. ஹீரோயினுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹென்னுக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து ட்ரிப்பெல்லாம் போட்டிருக்காங்க. இவர் கண் முழிக்கிறாரு. ஆமாம் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. நீங்கள் ரெஸ்ட்டே எடுக்காமல் வேலை செஞ்சனால தான் அப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம இங்கேருந்து போகலாம், இருங்கப்பா ட்ரிப்ஸ் முடிஞ்சு நம்ம போகலாம் அப்படின்னு. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா நீ ஸ்கூலுக்கு போமா, நீ வந்துட்டு படிக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் வந்து சொல்கிறான்,
நான் அப்பா கூட இருக்கேன், நீங்க எந்து கிளம்பு அப்படின்னு. அவளுக்கு ஒரு மாரியா இருக்கு. சரிப்பா நான் வீட்ல வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு அவ அங்கேருந்து போயிர்றா. இதுக்கப்புறமா அப்படியே வீட்ல காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா, பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. "ஏன்டா ரெஸ்ட் எடுக்காம ஏன் இந்த மாதிரி உன் உடம்ப போட்டு வருத்திட்டு இருக்க?" அப்படி. "அது ஒண்ணும் இல்ல. என்ன வந்துட்டு காலேஜுக்கு அனுப்பணும்ல. அதுக்கு காசெல்லாம் வேணும். யுஎஸ்ல வந்துட்டு நெறைய நல்ல நல்ல காலேஜா இருக்கு. ஸோ அதுக்கு போகணும் அப்படின்னா, காசெல்லாம் அதிகமா தேவைப்படும்ல" அப்படின்ட்டு. "நீ அவன்ட்ட கேட்டியா? அவன் அங்க போறானா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, நான் எப்புட்றா கேட்பேன்? என்னால அந்த காலேஜுக்கு வந்துட்டு அனுப்ப முடியாதுல்ல. அப்புறம் ஏன்டா இப்படி கஷ்டப்பட்டு தொலையிற? பேசாம அவங்க அப்பா கூடனாச்சும் அனுப்பிச்சு வையி. அவனோட ஃப்யூச்சர் அது நல்லா இருக்கும்ல அப்படின்னு. இல்ல, அத நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கும் என்ன சொல்றதுன்னு தெர்ல. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஹென்னுமே கேட்டுட்டு தான் இருக்கான். அப்ப அப்பா நம்மளுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறாரா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆயிருது. இதுக்கப்புறமா ரொம்பவே சோகமா வந்து பார்க்ல உட்காந்துட்டு இருக்கானா, அப்ப அவன் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். "என்னடா என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, இவனும் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். "சரிடா, அப்ப நீ உங்க அப்பா கூட யுஎஸ் போயிட்டு, நல்லா படிச்சுட்டு, நல்லா செட்டில் ஆகி, அப்புறம் ரிட்டர்ன் வந்து உங்க அப்பாவையும் உங்க தங்கச்சியும் நீ நல்லபடியா பார்த்துக்கலாம்ல. இவ்வளோ வருஷமா அவர் உன்னை பார்த்துக்கிட்டார்ல, அதுக்கு கைமாறா நீ இதை பண்ணலாம்ல." இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கான். அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. "நீ வீட்டுக்கு போ, நான் இதை பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்கான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. இவர் அந்த நோட்டீஸ் ஒட்டியிருந்திருப்பார்ல, 10 மணி வரைக்கும் இனிமேல் ரெஸ்டாரண்ட் இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் பிச்சு அப்படியே கசக்கிட்டு இருக்கான். அவரும் பார்க்குறாரு. "என்னப்பா பண்ணுற?" அப்படின்னு. "இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லைப்பா. நான் வந்துட்டு அவரோட யுஎஸ் போலான் இருக்கேன்" அப்படின்னு. "யார் கூட? என்ன பேசுற?" "என்னோட உண்மையான அப்பா கூட போகிறேன்" அப்படின்னு. "என்ன பேசிகிட்டு இருக்க? உனக்கு யுஎஸ் போய் படிக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு பில்லெல்லாம் பே பண்ணுறேன்ப்பா, நீ அவர் கூட போக வேணாம்" அப்படின்னு. "ஆனால் நீங்கள் தானப்பா சொன்னீங்க உங்களால் முடியாது" அப்படின்னு. "ஐயோ, அதை நான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன்டா, அதெல்லாம் உண்மை இல்லைடா" அப்படின்னு. "இல்லைப்பா, இருக்கட்டும். நான் வந்துட்டு யாருக்கும் பர்டனாக இருக்க விரும்பலை. நான் அவர் கூடயே போயிடுறேன்" அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அழுதுகிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவருக்கு மனசே கேட்கல. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து மொட்டை மாடியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. "நீ எங்கடா இருக்க?" அப்படின்னு. "நான் இப்போ தான் கிளம்புறேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஆல்ரெடி அவன் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு வெளியே வந்துட்டான். ஸோ இவளுக்கா பயங்கர ஹாப்பி. அப்படியே குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கா. கால் தடிக்கி அவன் மேலேயே விழுந்துட்டு இருக்கான். "பார்த்து வரமாட்டியா?" அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக எதையோ இழந்த மாதிரி நின்றுட்டு இருக்கு. யூன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "யாராவது போய் முட்டை வாங்கிட்டு வாங்கடா" அப்படின்னு. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "வாங்க ராக் பேப்பர் சிசர் போட்டு யார் வந்துட்டு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம், அவங்க தான் முட்டை வாங்கணும்" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹென்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு உலகத்தில் இருக்கான். "டேய் என்னடா வாடா" அப்படின்னு. "ஆ சரி" அப்படின்ட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா விளாடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுறா. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா முட்டை வாங்க போனதுக்கு அப்புறமா ஹென் வந்து ஹீரோ கூப்பிட்றான், "வா மேலே போகலாம்" அப்படின்ட்டு. ஸோ ஒரு மாதிரி சோகமாக இருக்கானா. "என்னாச்சு, உங்கள் அப்பா வந்தாரா? உன்னை திரும்பவும் ஃபாரின் கூப்பிட்டாரா?" அப்படின்னு. "ஆமாண்டா, எப்படி நீ கரெக்டாக சொல்கிற" அப்படின்னு. "ஆமாம், வேற என்னவா இருக்க போகுது, நீ வந்துட்டு அவர்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிடு" அப்படின்னு. "இல்லைடா, நான் போகலான்னு டிசைட் பண்ணிட்டேன்" அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. "என்ன சொல்கிற? எதுக்கு? அதெல்லாம் நீ போகாத" அப்படின்னு. "இல்லைடா, அப்பா வந்து என்னால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவர்னால என்னை யூஎஸில் படிக்க வைக்க முடியல" அப்படின்னு. ஒரு டைமாக அவர் என்னை பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகுறாரு. "அதனால தான் நான் போகிறேன்" அப்படின்னு. "இல்லை, நீ போகக்கூடாது. ஏன்னா நானும் போகிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். "என்னடா சொல்கிறேன்ட்டு." "ஆமாம், நானும் வந்து சியோலுக்கு போகிறேன். நம்ம 2 பேரும் ஒன்றா இங்கேருந்து போகக்கூடாது" அப்படின்ட்டு. "டேய், நான் கண்டிப்பாக போகணும்டா, நீ போகாமல் இங்கே இரு" அப்படின்னு. "என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குடா, நீ இரு. உன்னை தானே யூன் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்தாரு. உன் அப்பா வந்தோடனே அவர்கிட்ட நீ போகிறேன்னு சொல்கிற. இதெல்லாம் மனசாட்சியே இல்லாத மாதிரி இருக்குது" அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷனில் கத்திட்டு இருக்கான். "நீ என்ன பேசிகிட்டு இருக்க?" அப்படின்ட்டு 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே சண்டைலாம் வந்துட்டு இருக்க. அந்த டைம் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வந்திருப்பா போல. "ஆமாம், எதுக்கு சண்டை போடுறீங்க?" அப்படின்னு. இவங்க 2 பேத்துக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். "நான் வந்துட்டு சியோலுக்கு போகிறேன், இவன் வந்து யோஸ் போகிறான்" அப்படின்ட்டு. ஸோ இவளா அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறா. என்ன பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்கான். "ஏன்டா இப்படியாடா சொல்லுவ?" அப்படின்னு. "ஏன் இப்படி சொல்கிறனால ஏதாவது மாறாமல் இருக்க போகுதா, இல்லை நீ வந்துட்டு யூஎஸ் போகாமல் இருக்க போறியா? எல்லாத்தையுமே சொல்லி தான் ஆகணும். அவன் ஒன்றும் குழந்தை கிடையாது" அப்படி இப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு உங்கள் சொந்த ஃபேமிலிக்கு போகிறீங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் தான் இருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.